5 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு இனி ஆல் பாஸ் கிடையாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு 2 மாதங்களில் மறு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. 5, 8ஆம் வகுப்புகளில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் துணைத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைத் தேர்விலும் தோல்வியடைந்தால் அதே வகுப்பில் தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதால் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். 5, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆல் பாஸ் முறையை ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய கல்வி அமைச்சகம். 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் ஆண்டு இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு 2 மாதங்களில் மறு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5, 8ஆம் வகுப்புகளில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் துணைத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைத் தேர்விலும் தோல்வியடைந்தால் அதே வகுப்பில் தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிப்பதற்காக தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்படுவதாகவும் ஒன்றிய கல்வித்துறை செயலாளர் கூறியுள்ளார். 5, 8ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதால் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். 5, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆல் பாஸ் முறையை ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய கல்வி அமைச்சகம். 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் ஆண்டு இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு 2 மாதங்களில் மறு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5, 8ஆம் வகுப்புகளில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் துணைத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைத் தேர்விலும் தோல்வியடைந்தால் அதே வகுப்பில் தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிப்பதற்காக தேர்வு முறையில் இந்த மாற்றம் செய்யப்படுவதாகவும் ஒன்றிய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் கஜேந்திரபாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல இனி 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆல் பாஸ் முறை ரத்து என்று ஒன்றிய கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க சார் இந்த முடிவை? குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தது. அதுல 8ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகளுக்கு எந்த விதமான மன அழுத்தம் கொடுக்காம ஒரு மகிழ்ச்சியான பள்ளி கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுதான். அதுல எந்த தேர்வு இருக்கக்கூடாது. தேர்வு என்று சொன்னாலே குழந்தைகள் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றது உலகத்தில் பல்வேறு பகுதிகள் நடந்த ஆய்வுகள். அந்த ஆய்வுகளுடைய முடிவுல தான் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த 14 வயசு முடிக்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு எந்த தேர்வும் கொடுக்க வேண்டாம். தேர்வு கொடுக்க வேண்டாம் தான் சொன்னாங்களே தவிர அதை ஆல் பாஸ் அப்படின்னு நம்ம புது புத்தியில அந்த மாதிரி ஏறி இருக்கு. அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2 அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகள் எப்படி பழகுனாங்க, எப்படி பாடங்களை படித்தாங்க என்று கண்காணிக்கின்ற பொறுப்பு ஆசிரியருக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே மாணவர்களும் கற்றல் திறன்ல ஏதாவது குறைபாடை பள்ளி கண்டுபிடிக்குமே ஆனால் அந்த கற்றல் குறைபாட்டிலிருந்து அந்த குழந்தை மீண்டு அந்த குழந்தை கற்பதற்கு உண்டான கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கும் பள்ளிக்கும் கொடுத்திருந்தாங்க. அதுதான் அந்த கல்வி உரிமை சட்டத்தின் சிறப்பு அம்சம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாடாளுமன்றத்துல அந்த கல்வி உரிமை சட்டத்துல திருத்தம் கொண்டு 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் தேர்வு நடத்துவது அப்படின்னு ஒரு திருப்பம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த தேர்வை நடத்துவதா என்ன என்பதை மாநில அரசுகள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்பது அந்த சட்டப்பிரிவுல சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது ஒன்றிய அரசு 5, 8க்கு நீங்க தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குன்னு சொன்னா அதை மாநிலத்தின் மீது திணிப்பது என்பது எந்த வகையில நியாயம் கிடையாது. ஏனென்றால் பெரும்பகுதி பள்ளிகளை நடத்துறது யாருன்னு கேட்டா மாநில அரசுகள் தான். எல்லா மாநிலங்களிலுமே மாநில அரசுகள் தான் பெரும்பகுதி பள்ளிகளை நடத்துகின்றன. அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசு தங்களுடைய மக்களுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை செய்ய வேண்டிய பொறுப்பும் அந்த உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கு. எனவே தமிழ்நாடு மாநிலம் போன்ற மாநிலங்கள் எதெல்லாம் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்வு நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் அந்த மாநிலங்களை திணிப்பது, கட்டாயப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.
அடுத்ததாக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். இப்போ 5 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் முறை ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. கற்றல் திறனை அதிகரிக்கத்தான் இந்த முடிவு அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்கறீங்க சார்? மேலும் இது கற்றலை கசப்பானதாக மாணவர்களுக்கு மாற்றி விடாதா? நிச்சயமாக. ஏன்னா பள்ளிகளுக்கு நார்த் இந்தியால யாருமே வர்றதில்லை. நம்ம தான் என்ரோல்மெண்ட் நம்ம ஆல் இந்தியா லெவல்ல ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம நல்லா இருக்கும். அப்ப நம்ம மாணவர்கள் இப்ப நீங்க அதாவது பேசிக் எஜுகேஷன்ங்கிறது இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட எஜுகேஷனல் ரைட்ஸ். ஏன்னா இப்ப நீங்க நம்மளோட டெமோகிராஃபி பாத்தீங்கன்னாலே தமிழ்நாட்டுல மலைவாழ் மக்களும் இருக்காங்க, கிராமப்புற மக்கள் இருக்காங்க, நகர்ப்புற மக்கள் இருக்காங்க. இதுல அரசு பள்ளிகள்ல கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் குழந்தைங்களை கொண்டு வர்றதுக்காகவே நம்ம நிறைய இந்த மாதிரி காலேஜ் டுவெண்ட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 5ஆவதுல ஒரு தேர்வு வைக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குரிய அந்த சேலரிக்குரிய பணங்களோ ஃபண்ட்ஸையோ ஸ்கூல் எஜுகேஷனுக்குரிய ஃபண்ட்ஸை ப்ராப்பரா அவங்க டைவெர்ட் பண்றது இல்லை. எதுவுமே பண்ண மாட்டோம். இப்ப நாங்க 6 வைஸ் சான்சலர் பண்றது இல்லை. அப்ப நீங்க தமிழக மக்கள் படிக்க கூடாதுங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிளியரா இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லா யாரும் படிக்கிறது இல்லை. ஆனா படிக்கிற ஸ்டேட்ஸ் வளர்ந்த மாநிலங்களை அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது கல்வியின் வளர்ச்சி தடைபடும். இது இதுவரைக்கும் முன்னாடி உள்ள அரசுகள் எல்லாமே அரசியல் கல்விக்குள்ள அரசியல் கொண்டு வரதில்லை. இன்னைக்கு கல்வியை வச்சுதான் எல்லா அரசியலுங்கிறது மிகுந்த வேதனையை தருகிறது. அதனால இதுல மாணவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். பெற்றோர்கள் பையன் 5ஆவதுலேயே ஃபெயில் ஆயிட்டான், 8ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான், அவன் பள்ளிக்கே வர மாட்டான், டிராப் அவுட் இன்க்ரீஸ் ஆகும். டிராப் அவுட் இன்க்ரீஸ் ஆனா அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு எதிர்பார்க்கறாங்க. இதுதான் மத்திய அரசின் கொள்கைகளாக இருந்ததுன்னா மாநில அரசுகள் இதுக்கு நிச்சயமாக நல்ல குரல் எழுப்பி நிறைய அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். சார், நீங்க சொல்லிருக்கீங்க இடைநிற்றல் இந்த முறையினால அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் பாத்தீங்கன்னா மிகச்சிறிய வயதுல, அதாவது 5 மற்றும் 8ஆம் வகுப்பு அப்படிங்கிறது ஒரு சிறிய வயது அந்த வகுப்பு தான். அந்த நிலையில இந்த மாதிரி ஒரு தேர்வுல தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது மனதளவுல பாதிக்காதா சார் அந்த குழந்தைங்களை? நிச்சயமாக பாதிக்கும். அந்த குழந்தை எனக்கு கல்வி வரலன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆசிரியர்கள் சரியான ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் குழந்தைகளை நம்ம அதாவது கல்விங்கிற பேர்ல நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு எக்ஸாம் கொண்டு வரீங்களே, தயவு செய்து இந்த மாதிரி மினிஸ்டர் எலெக்ஷன் போறவங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் வைங்க. அவங்களுக்கு நீட்டை விட ஒரு டஃப்பான எக்ஸாம் கொடுங்க. அவங்க பாஸ் பண்ணி வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க இந்த எக்ஸாம் பத்தி நீங்க பேசலாம். கரெக்டா இல்லையா? இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.